வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று கோல்ட் ரேட் ஒரு லிட்டில் பிட் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ருபி வேல்யூ நேற்று உயர்வடைஞ்சிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். கோல்ட் ரேட் நேற்று யூஎஸ்ல நல்ல ஃபால், கிட்டத்தட்ட ஒரு $10 ஃபாலோ கொடுத்துருக்கு. ஈவன் நேற்று இன்ட்ராடேல கூட ஒரு $12 ஃபாலோ கொடுத்து $10 ஃபால்லே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 1288 $1288.60 க்ளோஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னு எடுத்தா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருந்தாங்க. டாலர் எடுத்து பார்த்தா $60.85 ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அங்க இறங்கின அளவுக்கு இங்க இறங்க முடியல. இங்க பார்த்தோன்னா அதுக்கு மாறுதலா நேற்று முன்தினம் 28,100 முடிஞ்ச அக்டோபர் கான்ட்ராக்ட் கோல்ட் நேற்று 28,114 முடிஞ்சது. $14 10 கிராமுக்கு ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் ருபி வேல்யூனே சொல்லலாம். அதனே அடுத்தது வெள்ளியும் ஒரு $20 சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் $20 பிரேக் ஆகி $19.74 முடிவடைஞ்சிருக்கு. அதான் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் சப்ளை பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு இன்வென்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல க்ரூட் ஆயில் இறங்கி யூஎஸ்ல $97.66 முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் தென் பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரையில பெரிய மாறுதல்ல காப்பர் மட்டும் $5 இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. ரிமைனிங் கமாடிட்டிஸ் ஸ்லோவா டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இட்ஸ் ரெகுலர் மூவ்மெண்ட். மற்றபடி இந்த செய்தினால நேற்று ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் வெளியாச்சு, அதனால இந்த ஃபால் இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரெகுலர் ட்ரேடிங்ல இருக்க ஒரு டவுன் ஃபால் தான், எல்எம்இல ஆன ஃபால் தான் அது, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம். சொல்லுங்க விஜயகுமார், உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் சத்தமா கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பாத்தீங்கன்னா கோல்டு 0.2% தான் கோமேக்ஸ்ல இறங்கி இருக்கு. பட் சில்வர் நியர்லி 2% கீழே வந்திருக்கு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த ஒரு 3 ட்ரேடிங்ல அப்படிதான் இருக்கு. வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான் இருக்கு. கோல்டு கீழே இறங்குச்சு, சில்வர் 1% மேல அப்ல இருந்தது. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கோல்டு 1% மேல அப்ல இருந்தது, கீழே 1% செல்லுல இருந்தது. அது என்ன ரீசன்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுங்களா? அப்புறம் இன்னைக்கு சில்வர் லெவல் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கோல்டு ஒன்னும் பெரிய ஒரு $10 ஃபால் தான். கோல்டு ஆல்ரெடி நீங்க கேட்கறது புரியுது. கோல்டு ஆல்ரெடி வந்த ரேட்டு திருப்பி வந்துட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. 1280 வரைக்கும் போனப்ப சில்வர் 19.74 வரல. ஆனா சில்வர் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதனால கோல்டு இறங்கல சில்வர் இறங்கி இருக்கு அப்படிங்கிற அந்த கோல்டு இறங்கின அளவு விட அதிகமா சில்வர் இறங்கி கேக்குறீங்க. கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா சென்ற வாரம் தங்கம் இறங்கின அளவுக்கு வெள்ளி இறங்கல, அன்னைக்கு அதே ப்ரொபோர்ஷன்ல இறங்கல. இட்ஸ் பியூர்லி டிமாண்ட். அப்ப எப்பவுமே சில்வர் தனியாக ஒரு செயல்பட்டால் சில்வருக்கான இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் மார்க்கெட்ல இருந்தா மட்டும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனா சைக்கலாஜிக்கலா இன்னைக்கு $20 பிரேக் ஆயிருக்கு, மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கு. அதனால இதை நீங்க ரொம்ப அக்யூரேட்டா உட்கார்ந்து நம்ம இதை கவனிக்க வேண்டியது கிடையாது. ரீசன் பியூர்லி நான் சொல்லியிருக்கல, 80% கோல்டும் சில்வரும் ஒரே மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும், 20% மாறி கொடுக்கும். அந்த 20% மாறுறதுக்கு காரணம் என்னன்னா வெள்ளிக்கான இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் செப்பரேட்டா ரைஸ் ஆகும் போது ஆகிற இஷ்யூஸ் தான். சோ அது அந்த 20% சேஞ்சஸ் தான் இது இங்க காட்டியிருக்கு. மற்றபடி இன்னைக்கு சில்வர் அளவுகள் எடுத்து பார்த்தோம்னா 43,766 மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 43,932 இருந்தாலும் ஒரு $100 லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதே செகண்ட் டார்கெட் 44,400 கிட்டத்தட்ட $500 மேல இருக்கு. செகண்ட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டுக்கும். ஆனா ₹100 பைல வெளியாகிறது நல்லதுன்னு சொல்லுவோம். அதே டவுன் சைடு 43,324 செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் $300 டார்கெட் இருந்தாலும் $100 $120 வெளியாகிறது நல்லது. செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ண வேண்டாம். பேசலாம் சார். பெரம்பூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுதாகர். குட் மார்னிங் மேம். சார் ஹரிகர் சார். சுதாகர் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் ஒரு மினிமம் அமௌண்ட் தான் வச்சிருக்கேன், ஒரு 30,000 தான் வச்சிருக்கேன். அதுல கோல்டுல பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அதுல கோல்டுல பெட்டல் பண்றது பெஸ்டா குனியா பண்றது பெஸ்டா சார்? நான் டிவில பாத்துக்கிறேன் சார். இந்த கோல்டு மினி பண்ணுங்க. 30,000 வச்சுட்டு கோல்டு மினி தாராளமா ட்ரேட் பண்ணலாம். பெட்டல் குனியாலாம் வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் கவனிச்சு பெரிய லாபம் வராம போயிடும். சோ மினி எடுத்து பண்ணுங்க. மினில சரியா ஒரு நாளைக்கு $50 $60. கிரேட் மெஜர்ஸ் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா 10.25 மணி அளவுகளை வாங்கி ஒரு வார காலம் லெவல்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி
60 ரூபா லாபத்துல 50ல இருந்து 60 லாபத்துல வெளியாகுங்க. கண்டிப்பா டெய்லி ஒரு லாட்டுக்கு 250 ரூபா லாபத்தோட நீங்க 500 ரூபா லாபத்தோட வெளியாவீங்க. சோ இட் மீன்ஸ் 30,000 ரூபாய்க்கு 3000 அப்படிங்கிறது ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு லாபம் வந்துடும், 10% லாபம் வந்துடும். நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். திருச்சியில இருந்து அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சத்புதீன். வாழ்த்துக்கள். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்ட்ட வந்து பேசணுங்க. சார் ஹரிஹரன் சார், நீங்க நல்ல விளக்கங்கள்லாம் நல்லா சொல்றீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. இப்ப நான் வந்து ஃப்ரெஷ் எந்த ஈவன் சிஸ்டம் நாலேஜ் கூட கிடையாது. இப்ப வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், உங்க கிரேட் வெஞ்சர் இதுல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சார். இது எப்படி சார், எவ்வளவு? திருச்சியில இருக்கிறதுனால ரொம்ப சுலபம் உங்களுக்கு. ஏன்னா திருச்சியிலேயே கிரேட் வெஞ்சர்ஸோட நேரடி மண்டல அலுவலகம் இருக்கு. கண்டோன்மெண்ட் ரோட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல பெரிய ஆபீஸ் திருச்சியில இருக்கிறது. தாராளமா நீங்க நேர்ல போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ஓபனிங் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் நீங்க பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது லெவல்ஸ் பார்த்தே பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. கூட சார்ட்டிங் ஸ்லோவா ஒன்ஸ் லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 20 ட்ரேட் லெவல்ஸ் பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் சார்ட்டிங் ஸ்லோவா பழகு. நன்றி. மேலும் பேசலாம் சார். கோவில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட சார் பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம். அதாவது என்னோட நண்பர் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட் இருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது ஆப்ஷன் வரணும்னா கேஷ் டெலிவரி இருந்தாதான் ஆப்ஷன் வர முடியும். அப்ப எம்சிஎக்ஸ்ல வந்து ஒன்லி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு, கேஷ் டெலிவரி இல்ல. அப்ப எப்படி இது ஆப்ஷன் வரும்னு சொல்றாங்கன்னு கேட்டாரு. நான் சொன்ன நான் வந்து இதுக்கு வந்து குழந்தை கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு குரு கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எம்சிஎக்ஸ்ல ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதாக இருந்தது அப்படின்னா கேஷ் டெலிவரி இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வரணுன்ற நார்ம்ஸ் கிடையாது. இருந்தாலும் அவரோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இதே எம்சிஎக்ஸ்லயே வந்து டெலிவரி இருக்கு. கோல்டு எல்லாம் டெலிவரி எடுக்கலாம், சில்வர் டெலிவரி எடுக்கலாம், காப்பர் டெலிவரி எடுக்கலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க மற்ற டெலிவரி எடுக்க முடியாது. ஸோ இந்த கமாடிட்டிஸ் மட்டும் கூட ஆப்ஷன்ஸ் லான்ச் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கேஷ் இருந்தாதான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. மேலும் பேசலாம் சார். நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் காமராஜ். வணக்கம் மேடம். சொல்லுங்க காமராஜ். பேசுங்க சார். குரூடாயில் ஒரு 6007 பை வச்சிருக்கேன் சார். ஒரு 60 ரூபாய் இறங்கிடுச்சு சார். அது 6007 பை வச்சிருக்கீங்களா? ஆமா சார். சரி, இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் நிறைய இருக்கு. இன்னைக்கு நேற்று மார்க்கெட் முடிவடைந்த விலை 5948. ஸோ நீங்க வந்து 5940க்கு மார்க்கெட் இறங்கி நீ ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. அப்படி 5983க்கு மேல இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா வேணாலும் ஒரு பை எடுத்து 5996 நீங்க வெளியாகலாம். ஸோ ஆவரேஜ் பண்ணி வெளியாகலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஹரி. வணக்கம் ஹரி. குட் மார்னிங் மேம். உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க மேம். இந்த வீக்ல மெட்டல்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மெட்டல்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு? பேஸ் மெட்டல் சைட்வே மார்க்கெட் தான், ட்ரெண்ட்லெஸ் மார்க்கெட்னே சொல்லலாம். ஏன்னா யுஎஸ் எக்கானமி கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் செய்தி வெளியானா அடுத்த நாள் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை திருப்பியும் டென்ஷன் அதிகரிக்குது, அதனால டாலர் கொஞ்சம் வீக் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா சைனீஸ் எக்கானமி சரியில்லாம இருந்தாலும் வந்து பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட் இருந்திருக்கு. நேற்று எடுத்தா எல்எம்இல பேஸ் மெட்டல் சப்ளை அதிகமா இருந்திருக்கு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால இட்ஸ் பியூர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ட்ரெண்ட் இல்லாதனால இன்ட்ராடேவா பண்றது நல்லது பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தவரை. ருப்பியோட வேல்யூக்கும் அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு? அதாவது ருப்பி ரேட் வந்து இப்போ இன்க்ரீஸ் சில டைம்ல வந்து உயர்வடைஞ்சிருக்கு ருப்பியோட வேல்யூ. அந்த டைம்ல வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்குமா சார்? வெரி சிம்பிள். ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி பிரைசஸ் என்ன ஆகும்? குறையும். ருப்பி வீக் ஆச்சுன்னா கமாடிட்டி பிரைசஸ் கூடும். அதாவது 60 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை 65 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா ருப்பி வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படியே 65 ரூபா கொடுத்து வாங்கும் போது காப்பர் 60 ரூபா, ஒரு டாலர் 60 ரூபான்னு வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் $8 அப்படின்னு கணக்கு வைக்கிற 400 ரூபா ஆகுது. அதே 65 ரூபா ஒரு டாலரோட காஸ்ட் 420 ரூபா ஆகுது, சாரி 440 ரூபா ஆகுது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய காஸ்டும் ஏறும். ஸோ ருப்பி வீக் ஆகும்போது கமாடிட்டி பிரைசஸ் அது ஆப்போசிட்ல ஏறும். ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி பிரைசஸ் ஏறும். ஏன்னா நம்ம இருக்க ஸ்ட்ராங்னா ஃபார் எக்ஸாம்பிள் 60 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை 55 ரூபா கொடுத்து வாங்கினா போதும், ருப்பி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க 400 ரூபா இருக்க காப்பரோட விலை 380 ரூபா ஆகும்.
360 ரூபா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அப்படியே ஆப்போசிட். ருபி வீக் ஆச்சு அப்படின்னா கமாடிட்டி பிரைசஸ் ஏறும், ருபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இம்போர்ட் பண்ண காஸ்ட் குறையும். இந்த வீக்குக்கு வந்து செமினார் வந்து எங்க நடக்குது அதை பத்தி சொல்லுங்க சார். செமினார் இந்த வாரம் கோவையில் வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கார்பரேஷன் கலையரங்கத்தில் நடக்க இருக்கு கோயம்புத்தூரில். இதுல கமாடிட்டி மட்டுமில்ல கரன்சியை பத்தியும் பேச இருக்கும். இதுல ட்ரேடிங் பண்ணவங்க, ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணவங்க, நியூ கமர்ஸ், புதுசா கமாடிட்டி கத்துக்கணும், கரன்சியும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தாராளமா அதுல கலந்துக்கலாம். முன்பதிவு அவசியம், அனுமதி இலவசம். நன்றி சார். இப்போ கோல்டு ரேட் வந்து டெய்லி ஒரு அப்டேட்ஸ் வருது. அதாவது இன்னைக்கு கோல்டு வந்து உயர்வடையும், நாளைக்கு வந்து வீக் ஆகும் சொல்றாங்க. இந்த ரேட்ஸ் வந்து நிர்ணயிக்கிறது, அதாவது பிக்ஸ் பண்றது யாரு சார்? ரேட் நிர்ணயிக்கிறது அப்படிங்கறத விட ரேட் எங்க வந்து பிக்ஸ், எங்க ட்ரேடை கரெக்டா அரைவ் ஆகுதுன்னு கேட்கலாம். ஏன்னா கோல்டோட காஸ்ட் யூஎஸ்ல கூட அவங்க நிர்ணயிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஓப்பனா பிராக்டிகலா எடுத்து பார்த்தோம்னா யூஎஸ்ல காமெக்ஸ்ல என்ன ட்ரேட் ஆகுது, அதே மாதிரி எல்பிஎம்ஏல என்ன ட்ரேட் ஆகுது ரிங் ட்ரேட்ல அப்படின்னு பார்த்துட்டு எல்பிஎம்ஏல அந்த டைமுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் அப்படியே இங்க சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வெளியாகிற காஸ்ட் ரேட் எங்க எல்பிஎம்ஏல இருந்து வெளியாகும். ஃபியூச்சர் காஸ்ட் எடுத்தா காமெக்ஸ்ல இருந்து வெளியாகும். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுரேஷ்குமார். மேடம் சாரி கொஞ்சம் பேசுறேன் மேடம். கமாடிட்டி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்க. ஹலோ, அது ஒண்ணு இல்ல மேடம். அலுமினியம் மெகா ஒன்னு நேற்று செல் பண்ணி வச்சிருக்கேன், பொசிஷன்ல இருக்கு. அலுமினியம் மெகா ஒன்னு பொசிஷன்ல இருக்கு, செல் பண்ணி வச்சிருக்கேன். அது விலையில பண்ணிருக்கீங்க இல்ல வித்துடலாமா? எந்த விலையில செல் பண்ணிருக்கீங்க? 122.85. மார்க்கெட் க்ளோசிங் ரேட்லயே தான் இருக்கு. ஐ மீன் க்ளோஸ் ரேட்ல தான் செல் பண்ணிருக்கீங்க அப்ராக்சிமேட்டா. அதனால மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 123 ரூபாய் 15 காசுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட்டா ஹோல்ட் பண்ணுங்க. முதல் டார்கெட் 122 ரூபாய் 25 காசுன்னு 30 காசு வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே 123.15க்கு மேல போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேட்டு ஃப்ரெஷ்ஷா வேணா 2 லாட்டா பை எடுத்து 123 ரூபாய் 40 காசுல வெளியாகலாம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் சூரிய உதயன். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரீங்க, நன்றி. வாழ்த்துக்கள் சார். இந்த ஆப்ஷன்னா என்னன்னு தெரியணும் சார், அதுக்காக தான் கால் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் சுருக்கமா தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா அதுல 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஆப்ஷன் எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து உடனடியாக எடுத்துட்டு வர மாதிரியும் இல்ல, 6 to 8 months ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னா, அதாவது க்ரூட் ஆயில் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம். க்ரூட் ஆயிலோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 5% மார்ஜின் எடுத்தா 30-35 ரூபாய் ஆயிடுது இன்னைக்கு. ஸோ அந்த பணத்தை கொடுத்து வாங்காம ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் ஆப்ஷன்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு காஸ்ட் பிரீமியம்னு சொல்லுவாங்க. அதாவது 30,000 வேண்டாம் 3,000 கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3,000 கொடுத்து நீங்க புக் பண்ணிட்டு எனக்கு இந்த ரேட் வந்தா எனக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டை கொடு, அந்த ரேட் வரலன்னா இந்த 3,000 ரூபாய் கைவிட்டு போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ பியோர் பெட்டிங்ல வரும் அது. ஆனா அந்த ஆப்ஷன்ஸ்ல பெட்டிங்ல வந்தாலும் அதுலயும் டெக்னிக்கலை வச்சு சாமர்த்தியமா ட்ரேட் பண்றதுக்கான வழிகள். தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் நாராயணசாமி. சார் வணக்கம். வணக்கம் மேடம், தேங்க்யூ. அண்ட் பேச முடியுமா? பேசுங்க நாராயணசாமி. சார் எனக்கு இந்த காமெக்ஸ்ல கோல்டு வந்து நம்ம வந்து கிட்டக் ஒரு இதுல பார்க்க சொன்னீங்க லாங் பேக். அங்க எனக்கு வந்து நம்ம வந்து நம்ம இந்தியன் கரன்சில வந்து அதுல என்ன ரேட் போட் ஆகுறதோ கிட்டக்ஸ்ல அது இந்தியன் கரன்சி நேற்று ரேட்ல நான் வந்து மல்டிப்ளை பண்ணா இந்த இந்தியால நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த ரேட் வரணும் இல்லையா? இல்ல இந்தியால ரேட் நீங்க அப்பியர் ஆகுறது அது எதுல இருந்து நீங்க வந்து நான் கண்டுபிடிக்கிறது? அதாவது காமெக்ஸ்ல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா காமெக்ஸ்ல இருக்க விலைய இங்க ருப்பில ஃபார் எக்ஸாம்பிள் காமெக்ஸ்ல $1,288 இருக்கு. இங்க ருப்பில நேற்று க்ளோஸ் ஆன விலை 28,114. இது எப்படி நான் கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வரதுன்னு ஃபார்முலா கேக்குறீங்க. சரி, இது வேணும்னா நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க இமெயில் ஐடிக்கு அவங்க அந்த ஃபார்முலா மெயில் என்ன போடுவாங்க. ஏன்னா அது சீசனல் மாறிக்கிட்டே இருக்கும். எதனால மாறும் அப்படின்னா சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் 31 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டா 31.105189 வரும். ஸோ அது வந்து ஒரு 31 கிராமோட ஒரு அவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸோட விலை $1,288 60 இன்னைக்கு. ஸோ 1,288.60 31 நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். டிவைட் பண்ணி என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டை வந்து நம்ம ருப்பியோட காஸ்ட் 60.85 மல்டிப்ளை பண்ணுவோம்.
அதை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது ஈஸி கால்குலேஷன். இதுக்கப்புறம் தான் ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஏன்னா இதுக்கப்புறம் ஆக்ட்ராய் சார்ஜஸ் வரும். அந்த ஆக்ட்ராய் சார்ஜஸ் என்ன போடுறாங்க கவர்மெண்ட்ல அப்படின்றதும் MCXக்குன்னு ஒரு ஆக்ட்ராய் சார்ஜஸ் ஒரு சார்ஜஸ் இருக்கும். இதெல்லாம் கலந்து என்ன விலை வருதோ அந்த விலையை தான் இங்க காட்டுவாங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். தர்மபுரியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பத்மநாபன். குட் மார்னிங் மேடம். பேசுங்க பத்மநாபன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் அரியன் சார். அரியன் சார், நான் புதுசா ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதுக்கு தான் டிப்ஸ் கொஞ்சம் வேணும். ஒரு 50,000 ரூபாய் போட்டு பண்ணோம்னா அதை எப்படி சார் புதுசா இப்பதான் பண்ணலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் டிப்ஸ் வேணும் சார், அதை பத்தி சொல்லுங்க சார். தர்மபுரியில இருந்து பண்றீங்க. தர்மபுரியில எங்க பிரான்சைஸியும் இருக்கு. ஆனால் இருந்தாலும் பக்கத்துல சேலத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 மாதம் அங்க ட்ரைனிங், அதாவது அங்க நீங்க கிளைண்டா தான் அப்ப தர்மபுரி வேணாலும் இங்க மூவ் ஆயிக்கலாம். அங்க நீங்க சேலம் பிரான்சைசி பிரான்ச்சுக்கு டைரக்ட் பிரான்ச்சே இருக்கு. எங்க இருக்குன்னா 4 ரோட்ஸ்ல 5 ரோட்ஸ்ல இருக்கு. நீங்க தாராளமா அங்க போயிட்டு ஒரு 2-3 டேஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா வீட்டுல இருந்து பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு வாரமோ 10 நாளோ நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு பண்றது, போய் அங்க போய் பழகிறது நல்லது. ஃபுல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் 80,000 முதலீடுக்கு முதல் மாதம் நீங்க 6,000 8,000 லாபத்தை மட்டும் எதிர்பாருங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். கமுதியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பாரதி. சார் பேசலாமா? பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் அவரோட கிளைண்ட் தான். நானு சொல்லுங்க. நான் பண்ற ஒரே ஒரு தடவை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெளில ரொம்ப தூரத்துல மதுரையை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு கிராமத்துல இருக்கேன். ஜிங்க் மாத்திரம் பண்றேன். அது சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ட்ரெண்ட்ல சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாத்திரம் சொல்லுங்க சார். நான் டிவில பாத்துக்கிறேன். அதை பத்தி தயவு சொல்லுங்க சார். தேங்க்யூ. ஜிங்கோட லெவல்ஸ் நான் இன்னைக்கு மட்டும் சொல்றேன், நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஜெனரல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்த வீக்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 நாள் தான் இருக்கு. டெரைவ் பண்ண வேண்டாம். மார்க்கெட் சைட்வேல இருக்கிறதுனால ஜிங்க் இன்னைக்கு 145 ரூபாய் 80 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. பெரிய அளவோட டார்கெட் இல்ல. 146 ரூபாய் 15 காசு கிட்டத்தட்ட ஒரு 35 காசு லாபம் தான் இருக்கு. அதே டவுன் சைட்ல 144 ரூபாய் 90 காசு கீழே போச்சுன்னா செல் பண்ணுங்க. முதல் டார்கெட் 144 ரூபாய் 50 காசுல வெளியாகலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கணேஷ். குட் மார்னிங். சொல்லுங்க கணேஷ், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சார் கிட்ட பேசலாம். பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேற்று 145.95 ஜிங்க் பை பண்ணிருக்கேன் சார். அது ஹோல்ட் பண்ணலாமா இல்ல எப்படி சார்? 145.95 சார். 95 பை 145.30 முடிஞ்சிருக்கு இல்லையா? ஆமா சார். இன்னைக்கு 144.90 கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ₹1 நீங்க ஸ்டாப் லாஸே வைக்க முடியும். இல்லைன்னா நீங்க அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஹோல்ட் பண்ண சொல்லி ₹1 அகேன்ஸ்டா இருக்கிறதுனால சொல்றேன். இன்கேஸ் 145.80க்கு மேல தொட்டாலே உங்க டார்கெட் லைக் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நீங்க அந்த ரேட்டுக்கு மேல போச்சுன்னா பை ஹோல்ட் பண்ணுங்க. டவுன் சைட்ல 144 ரூபாய் 95 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் போங்க. இருக்க பை அப்படியே இருக்கணும். ஆனா ஒரு பக்கம் இங்க செல்லிங் 2 லாட்டா செல்லிங் போயிட்டு 144 50 காசுல நீங்க புக் பண்ணலாம். புக் பண்ணீங்கன்னா இங்க 40 காசு லாபம் வரா மாதிரி அங்க உங்களுக்கு லாஸும் ஓரளவுக்கு குறைஞ்சு 50 பைசா நஷ்டத்துல இருப்பீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆண்டனி. குட் மார்னிங் மேடம். நான் அரியன் சார் பேசுங்க. மேடம், அப்போ இதுக்கு கிரேட் பென்ஷன்ல சேர்றதுக்கு கல்வி தகுதி டீடைல் கல்வி தகுதி தேவையா? அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மக்கள் கூட இதுல இது பண்ண முடியுமா, பயன்பெற முடியுமா? அதுல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு? அந்த சார்கிட்ட அது டீடைல்ஸ் கேட்கணும். சரி, அதாவது படிச்சிருக்கணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்பரை பார்த்து இங்க வாங்கலாம் இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பர் ட்ரேடிங் பண்றதுக்கு நம்பரை பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு நம்ம படிப்பறிவு வேணும். நம்பர் படிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அதுல அந்த நம்பர்ஸ் எப்படி பார்க்கணும், எந்த விலையில வாங்கணும், எந்த விலையில விற்கணும் அப்படிங்கறது எல்லாமே கிரேட் வெஞ்சர்ஸ்ல பயிற்சி கொடுத்துருவோம். ஒரு 2 நாள் பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கலந்து பண்ணலாம். ₹1,00,000 அக்கௌண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா மாதம் 8ல இருந்து 10,000 வருமானம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கிறது தவறு. பிரஷியஸ் மெட்டல்ஸ் கோல்டு சம்டைம்ஸ் ஏறும்போது சில்வர் ஏறுமா? அதாவது நேற்று கோல்டு இறங்குச்சு, பட் சில்வர் ஸ்டடியா இருந்தது. அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? சொல்ற முதல் நேர் கேட்ட கேள்விதான் அது. கோல்டும் சில்வரும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். என்ன ப்ரப்போர்ஷன் ஆஃப் சேஞ்சஸ் கொஞ்சம் மாறும். ஒரு 80% ஒன்னாதான் இருக்கும். 20% ஃபெயிலியர் எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு இறங்கின அளவுக்கு சில்வர் இறங்காம இருந்திருக்கும் சம்டைம்ஸ். இல்லைன்னா கோல்டு கம்மியா இறங்கிருக்கும், இல்ல கோல்டு கம்மியா ஏறி இருக்கும், சில்வர் மூமெண்ட்ஸ் அதிகமா கொடுத்துருக்கும்.
ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த சில்வர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ல டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த சில்வரோட காஸ்ட் ஏறும். இல்ல சில்வர் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் கூட சேர்ந்து குறைஞ்சிருக்குன்னு ஏதாவது செய்தி வெளியாச்சுன்னா சில்வர் எக்ஸ்ட்ராவாயிரும். அப்படியான ஒரு சம்பவம் தான் நேற்று. தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சரவணன். சார் மேடம் இதை பத்தி கொஞ்சம் கேட்கணும் மேடம். கரன்சி பத்தி. ஓகே சொல்லுங்க. ஹலோ சார், இப்ப ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சுன்னா கரன்சி வந்து வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்லுங்க, கேளுங்க. நம்ம நிஃப்டி மார்க்கெட் ஏறிச்சுன்னா நம்ம கரன்சியோட வேல்யூ வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா நிஃப்டி டவுன் ஆச்சுன்னா கரன்சி வந்து வீக் ஆகும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப நிஃப்டி வந்து ஒரு 80 பாயிண்ட் டவுன் ஆனா கரன்சி வந்து ₹1 கிட்ட வீக் ஆகுது. ஆனா நிஃப்டி 80 பாயிண்ட் அப் ஆச்சுன்னா கரன்சி வரும் 5 பைசா தான் ஸ்ட்ராங் ஆகுது. இது என்ன ரீசன் சார்? யாரும் மேனிபுலேட் பண்றாங்களா இல்ல என்னன்னு? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நீங்க பேசும்போதே கவனிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இங்க வந்து ருபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வீக் ஆச்சுன்னா ருபி வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பேசக்கூடாது. ருபி வீக் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகும், ஃபாலோ ஆகும். ருபி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ருபியில இருந்தா ரொம்ப சிம்பிள். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனத்துல முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்நிய நாடுகளோட ட்ரேடிங் நம்பி தான் இருக்கு. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, அவங்க ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே. சோ இந்த மாதிரி அகைன் ஐடி கம்பெனிஸ் எடுத்தாலும் வெளியில இருக்கிற நாடுகளை பொறுத்து தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் ஏறுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ருபியோட காஸ்ட் ருபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய விலை குறைய போகுது. சோ நிறுவனத்தோட பங்குகள் அதிகரிக்கும். சோ அப்படி அதிகரிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட் பெட்டரா இருக்கும். இதுல ஒரு சில செக்மெண்ட் மாறும். எப்படின்னா ஐடி கம்பெனிஸோட செக்மெண்ட் லிட்டில் பிட் மாறி நடக்கும். சோ அந்த வேரியேஷன்ஸ் தான். நீங்க வந்து ஓவராலா ஜென்ரலா இண்டெக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அக்யூரேட்டா அது இவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஏறுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் இவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஏறும். கரன்சி இவ்வளவு இறங்குச்சுன்னா ருபி வீக் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லிட்டு நீங்க 100% நீங்க இதெல்லாம் ஜெனரல் ட்ரெண்ட் ருபி இஸ் வீக், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் டு பி வீக். ருபி இஸ் ஸ்ட்ராங், எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ராங். அது எவ்வளவு இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் ஏறுமாலாம் நீங்க கணக்கே எடுக்கக்கூடாது. சார் இன்னைக்கு வந்து M6 அலுமினியம், காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து பை பண்ணலாமா? அதே மாதிரி கோல்டு வந்து இன்னைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா சார்? இன்னைக்கு ஹோல்டிங்கே வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா கோல்டு அகைன் 1280 பக்கம் போச்சு. நேற்று 1298 நேற்று முன்தினம். மறுபடியும் நேற்று எடுத்து பார்த்தா $1288 வந்து ஃபாலோ இருக்கு. ஸோ மாதிரி சாப்பி ஏதாவது ஒரு $20 மூவ்மெண்ட்ல அதிகமா மார்க்கெட் ஆப்ஷன் வந்து அதிகமா இருக்கா, கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். இன்ட்ராடேல பண்றது பெட்டர்னு சொல்லுவேன். இன்க்ளூடிங் அந்த லெவல்ஸ் வச்சு பண்றது பெட்டர்னு சொல்லலாம். மற்றபடி அலுமினியம் இன்னைக்கு $123.15 மேல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் $123.40 வெளியாகலாம். ரெண்டாவது டார்கெட் வேணாம்னு சொல்லுவேன். டவுன் சைட்ல $122.55 செல்லிங் போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் $122.30 வெளியாகும். நல்லது. செமினார் பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார். எங்க நடக்குது, எப்போ நடக்குது மட்டும்? செமினார் வரும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கார்பரேஷன் கலையரங்கம், கோயம்புத்தூரில் இருக்க கார்பரேஷன் கலையரங்கம் நடக்க RS புரத்துல. முன்பதிவு அவசியம். இதுல கமாடிட்டியை பத்தியும் கரன்சியை பத்தியும் பேச இருக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்க சார்ட், கிரேட் வெஞ்சர்ஸ் லான்ச் பண்ண சார்ட்டையும் ஒரு 10 நிமிடம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். லெவல்ஸை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை, அதனை அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில கோயம்புத்தூர் ரீஜனல் ஆபீஸ்ல 10 மணிக்கு லைவ் ட்ரேடிங் ஆரம்பிக்க இருக்கு. சோ அதுலயும் எல்லாம் கலந்துக்கலாம். சனிக்கிழமை மாலை கருத்தரங்கம், திங்கட்கிழமை காலை லைவ் ட்ரேடிங் நடக்க இருக்கு. அதுல நீங்க கலந்துக்கலாம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க இங்க அரங்கத்துக்கு வந்தது கமோடிட்டி ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பல விதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி. வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.